வணக்கம். கூகுள் I/O 2026 பத்தின இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில வருஷத்திலேயே கூகுள் நடத்தின மிக முக்கியமான ஈவெண்ட் இதுதாங்க. இவங்க எந்த அளவுக்கு AI தொழில்நுட்பத்துல முழுமையா இறங்கியிருக்காங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இது வெறும் சாதாரண அப்டேட்ஸ் கிடையாது, நம்ம கண்முன்னாடி நடக்கிற ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சினே சொல்லலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இத்தனை பெரிய ஈவெண்ட்ல நாம நிஜமாவே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இத பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். இந்த மொத்த ஈவெண்ட்டையும் புரிஞ்சுக்க இந்த 6 முக்கியமான விஷயங்களை நாம கவர் பண்ண போறோம். AI ஈகோசிஸ்டம் புரட்சி, புது ஜெமினி, அசிஸ்டன்ட் டு ஏஜென்ட் மாற்றம், கூகுள் சர்ச்சோட மறுவடிவமைப்பு, வேரபிள்ஸ் மற்றும் ஒர்க் ஸ்பேஸ் அப்டேட்ஸ், அப்புறம் இந்த பெரிய ஈகோசிஸ்டம் போர். முதல்ல AI ஈகோசிஸ்டம் புரட்சி. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கூகுள் இனிமே தனித்தனி ஆப்ஸ உருவாக்குறதில்ல. முன்னாடியெல்லாம் ஜிமெயில் தனியா, கூகுள் மேப்ஸ் தனியா இருக்கும் இல்லையா? ஆனா இப்போ இந்த எல்லா சேவைகளையும் இணைக்கிற ஒரு மாபெரும் நெட்வொர்க்கா, ஜெமினி மூலமா இயங்குற ஒரு பெரிய ஈகோசிஸ்டமா இது மாறிடுச்சு. AI தான் இதுக்கெல்லாம் மையப்புள்ளி. அடுத்து 2வது புதிய ஜெமினியை பத்தி பார்ப்போம். கூகுளோட ஸ்ட்ராட்டஜி இங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பக்கம் ஜெமினி ஆம்னி, இது ஒரு பெரிய படைப்பு தளம்னே சொல்லலாம். டெக்ஸ்ட், இமேஜ், வாய்ஸ்னு எதை கொடுத்தாலும் அப்படியே ஒரு ரிச் வீடியோவா மாத்திடும். இன்னொரு பக்கம் ஜெமினி 3.5 ஃபிளாஷ், இது நம்ம அன்றாட வேலைகளை மின்னல் வேகத்துல செய்யறதுக்கான ஒரு டூல். பெரிய கிரியேட்டிவ் வேலைகளுக்கு ஒம்னியும், டெய்லி டாஸ்க்குகளுக்கு 3.5 ஃபிளாஷும் தான் இனி ஒர்க் ஹார்ஸா இருக்க போகுது. இந்த 3.5 ஃபிளாஷ் தான் இனிமே எல்லா கூகுள் ஆப்ஸ்லயும் டிஃபால்ட்டா இருக்க போகுது. ஏன் தெரியுமா? 4 முக்கிய காரணங்கள். இது ரொம்ப வேகமா பதில் சொல்லும், கோடிங் பக்காவா பண்ணும், மனுஷங்க மாதிரி பகுத்தறிஞ்சு முடிவெடுக்கும், அதுவும் ரொம்ப கம்மியான செலவுல எந்த டிலேயும் இல்லாம வேலை செய்யும். பை தி வே, ஒரு சின்ன அப்டேட். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த ஜெமினை 3.5 ப்ரோ இந்த ஈவெண்ட்ல எங்கேயுமே காணோம். கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகும்னு கூகுள் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. 3வது பகுதி அசிஸ்டன்ட்ல இருந்து ஏஜென்ட்க்கு மாறுறது. ஒரு பெரிய தொழில்நுட்ப பரிணாமம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நாம கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்ற ஒரு பாசிவான அசிஸ்டன்ட் நிலையிலனா AI இருந்துச்சு. ஆனா இனிமே அது உங்களுக்காகவே பல வேலைகளை தானாகவே செஞ்சு முடிக்கிற ஒரு ஆக்டிவ் ஏஜென்ட்டா மாறப்போகுது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மாற்றம்ங்க. புதுசா வந்திருக்கிற ஜெமினை ஸ்பார்க் எப்படி பேக்ரவுண்ட்ல வேலை செய்யுதுன்னு பாருங்க. இது தொடர்ந்து உங்க வேலைகளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், ஒர்க் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணும், பல ஆப்ஸை கனெக்ட் பண்ணி வேலை செய்யும். முக்கியமா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யும். நம்மளோட டிஜிட்டல் லைஃபையே இது அப்படியே மாத்த போகுது. 4வது கூகுள் சர்ச்சோட மறுவடிவமைப்பு. கடந்த 25 வருஷம் வரலாற்றிலேயே சர்ச்சுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரீடிசைன். இப்போ இது முழுசா AIல தான் இயங்குது. இந்த புது இன்டெலிஜென்ட் சர்ச் பாக்ஸ் நீங்க கொடுக்கிற டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்குது. எவ்வளவு சிக்கலான விஷயமா இருந்தாலும் ஒரு மனுஷன்கிட்ட பேசுற மாதிரியே நீங்க இனி கூகுள் கிட்டயும் பேசலாம். முன்னாடியெல்லாம் கூகுள்ல தேடினா நிறைய ப்ளூ கலர் லிங்க்ஸ் மட்டும் வருமே, ஞாபகம் இருக்கா? ஆனா இப்போ சர்ச்குள்ளேயே இருக்கிற AI ஏஜென்ட் உங்களுக்காகவே வேலை செய்யும். உதாரணத்துக்கு, ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா அதுவே ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும், இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணும், புக்கிங் கூட பண்ணி தரும். அந்த ரிசல்ட் பேஜ்லயே உங்களுக்காக ஒரு குட்டி டூலியே அது உருவாக்கிடும்னா பாத்துக்கோங்களேன். 5வது வேரபிள்ஸ் மற்றும் ஒர்க் ஸ்பேஸ் அப்டேட்ஸ். சாஃப்ட்வேர் மட்டும் இல்லங்க, ஹார்ட்வேரா மற்றும் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்லயும் எக்கச்சக்க அப்டேட்ஸ். கூகுள் திரும்பவும் தங்களோட ஸ்மார்ட் கிளாஸ் ப்ராஜெக்டை Android XR மூலமா கொண்டு வந்திருக்காங்க. கைகளே இல்லாம நிகழ்நேர AI உதவியோட நேவிகேட் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம். அதே மாதிரி யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டே அதுகிட்டே நேரடியா கேள்விகளும் கேட்கலாம். அப்புறம் ஜிமெயில், டாக்ஸ்ல வாய்ஸ் மூலமாவே பல வேலைகளை ஆட்டோமேட் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக்கப்பட்டிருக்கு. கடைசியா 6வது பகுதி, இந்த ஈகோசிஸ்டம் போர் தொடங்குது. AI தான் இப்போ எல்லாத்துக்கும் மையம். இந்த ஒரு வரி போதுங்க, மொத்த I/O 2026 ஈவெண்டோட சுருக்கமே இதுதான். கூகுள் இனிமே வெறும் சர்ச் பண்ற கம்பெனி கிடையாது. இந்த டைம்லைனை பாருங்களேன். இன்னும் சில மாசங்கள்ல சர்ச், அப்புறம் ஆண்ட்ராய்டு, ஒர்க் ஸ்பேஸ், ஷாப்பிங்னு இந்த ஜெமினி ஈகோசிஸ்டம் படிப்படியா எல்லாமே ஆக்கிரமிக்க போகுது. இதுலேருந்து என்ன தெரியுது? இப்போ டெக் உலகத்துல நடக்கிற போட்டி எந்த சர்ச் இன்ஜின் பெஸ்ட் அப்படிங்கிறது இல்ல, யாருடைய AI ஈகோசிஸ்டம் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான போரே ஆரம்பிச்சிடுச்சு. சோ இந்த ஆழமான அலசலை நாம முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களோட டெய்லி லைஃப்ல எந்த அப்டேட் உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு? அந்த பிரம்மாண்டமான ஆம்னியா,
மின்னல் வேக ஃபிளாஷா, உங்களுக்காகவே வேலை செய்யற புது சர்ச்சா, இல்ல இந்த ஸ்மார்ட் கிளாஸஸா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சி நம்ம கண் முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. நாம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம்.